ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன். வெயில் போட்டு பட்டையை கலப்புது, வாங்கலாம் கொஞ்சம் குழு குழுன்னுட்டு இன்னொரு உலகத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம. ஸோ இயற்கை எப்போவுமே ஒரு அழகு தாங்க. இது நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவே ஒரு டீ எஸ்டேட்டு தான். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய பேருக்கு தெரியும் நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கையில் என்னென்ன இன்னும் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, நமக்கு எவ்வளோ தான் வந்தாலும் பத்தாது. ஸோ ஆனாலும் நம்ம சில விஷயங்கள் அதுக்காக ஒதுக்கி நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணும்போது டைமாக இருந்தாலும் சரி, மணியாக இருந்தாலும் சரி, ரொம்ப வேல்யூபிளாகவும் இருக்கும், மனசுக்கு திருப்தியாகவும் ரம்யமாகவும் இருக்கும். அப்படி தான் இதுவும் ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பு, வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஸோ அழகான ஒரு இயற்கை சூழல். எப்படின்னா டோட்டலி நம்ம இந்த இடத்துக்கு போனாலே சேஞ்ச் ஆகிடுவோங்க. மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுது. அதாவது அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு காற்று, அதை சுவாசிக்கிறது மூலம் நமக்கு கிடைக்கிற ஒரு புத்துணர்ச்சி, இது எல்லாமே நம்மளோட மைண்டையும் உடம்பையும் எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காசெல்லாம் யோசிக்காமல் ஜாலியாக ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுங்க. அங்கே இருக்க சூழலே வேறுங்க. கொஞ்சமான பீப்புள், ஜன நெருக்கமே கம்மியான ஒரு இடம். அதாவது என்ன சொல்கிறது, இயற்கையோடு நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன சாப்பாட்டுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை, ஏன்னா அவங்க ஃபுட்டு நமக்கு செட் ஆகாது. அதனால் ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸோ கையிலே சாப்பாட்டுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போயிருங்க. ஆனாலும் இந்த ஊர் மக்களெல்லாம் ரொம்பவே திறமைசாலி தாங்க. என்ன அழகாக அந்த வீடெல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா. மோரோவர் அங்கே நான் அடுக்குமாடின்றதே நான் பார்க்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டு வீடு தான். ரொம்ப அழகாக நேர்த்தியாக கட்டியிருந்தாங்க. எப்படி சொல்கிறது, யூனிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் பெரிய விஷயம், அங்கே கீழேருந்து ஒரு 30-40-70 கிலோமீட்டருக்கு மேலே வரைக்கும் போய் மண் கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். கட்டுறதும் ரொம்ப பெரிய விஷயம். ஆனாலும் அதெல்லாம் கட்டி அவங்க குடியிருந்து அவங்களுக்குன்னு ஒரு பூர்வீகத்தை ஏற்படுத்தி அங்கேயே தொழில் பண்ணி அங்கேயே வாழ்ந்து இருக்கிற மக்களை நம்ம வாழ்த்தியே ஆகணும். பெரிய விஷயந்தாங்க அதெல்லாம். அதாவது இப்போவாது கொஞ்சம் நாகரிகம் வளர்ந்துருச்சு, டிரான்ஸ்போர்ட்டேஷனும் வளர்ந்துருச்சு. ஆனால் அப்போல்லாம் இவங்க இருக்கிறவங்க எப்படி இந்த வீட்டெல்லாம் கட்டியிருப்பாங்க, கஷ்டம்தான் என்ன. ஆனால் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த வீட்டை அவங்க கட்டியிருக்கிறாங்க. கூடவே சூழலும் ரொம்ப ரம்யமான ஒரு இயற்கை சூழல் தான் இது. பார்த்திங்கன்னா நல்ல மிஸ்ட்டு எப்போவுமே போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம மூச்சு விட்டாலும் மிஸ்ட்டு வரும், வாயை திறந்தாலும் மிஸ்ட்டு வரும். கூடவே ஒரு கப் அருமையான ப்ளைன் டீயோட இந்த காலையை நம்ம என்ஜாய் பண்ணுறதுன்றது ரொம்பவே ஒரு அழகான ஒரு தருணம். ஓகேவா, இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு. அதாவது எப்படி சொல்கிறதுனா, மனசுக்கு ரம்மியம் அப்படின்றது உண்மையாக நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு தேடவே முடியாதுங்க. சும்மா பட்டையை கலப்புது வெயில். ஐசோத்திங் ஹில் ஸ்டேஷனில் போனால் தான் இந்த மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு கிளைமேட்டை நம்ம பார்க்க முடியும். ஓகேவா. ஸோ நீங்களும் உங்கள் வீக்கெண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஜிங்கலாலா பாடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டேக் கேர் அண்ட் பை.